கைஸ், நான் உங்கள் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது கூகுள்லேருந்து ஒரு இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுவீங்க. பட் ஆனால் அந்த இமேஜ் வந்து நம்மளுடைய மைஃபைல்ஸ்க்கோ கேலரியிலையோ எப்படி நம்ம சேவ் பண்ணுறதுன்றதா பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு குழப்பம் இருக்குது. கூகுள்லேருந்து இமேஜ் டவுன்லோட் பண்ணிடுவோம், பட் அது கேலரியில் சேவ் ஆகாது. அதை எப்படி நம்ம சேவ் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பேச போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ஆப் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த விதமான பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த விதமான ஒரு வின்டர் சீசன் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அண்ட் இமேஜ் அப்படின்ட்டு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே இமேஜ் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு இல்லையா, அந்த இமேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் நீங்கள் உங்கள் கேலரி கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, இப்போ தான் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, சரி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் போய் பாருங்கள், கேலரியில் இந்த இமேஜ் வந்திருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேலரி எடுக்கிறேன். ஸோ எனக்கு அந்த இமேஜே வந்திருக்காது. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ எனக்கு அந்த இமேஜே வரல. ஸோ இந்த இமேஜ் தான் வந்திருக்கே தவிர எனக்கு இன்னும் அந்த இமேஜ் வரல. ஸோ அந்த இமேஜை நம்ம எப்படி எடுக்கணும்னா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு ஃபோட்டோ டு த கேலரின்னு இருக்கும், அது ஓகே கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய கேலரியில் கூகுள் இமேஜ் வந்து சேவ் ஆகும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நிறைய பேத்துக்கு தெரியல, இதனால தான் நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் காமிச்சிடுறேன். ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னும்